ஓகே, இது வரைக்கும் 7 சம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 8th சம். சிம்பிளிஃபை 1/2 + 3/2 - 2/5 divide 3/10 into 3 and show that it is a rational number between 11 and 12. ஓகே, இது வந்து ரேஷனல் நம்பரான்னு கேட்குறாங்க. ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். வரக்கூடிய ஆன்சர் வந்து 11க்கும் 12க்கும் இடையில பிட்வீனில் ஒரு ரேஷனல் நம்பராக வருமானு கேட்குறாங்க. இப்போ நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற கொஸ்டின் நான் ரைட் பண்ணுறேன். கொஞ்சம் பெரிய சம். 1/2 + 3/2 - 2/5 bracket divide 3/10 into 3. ஓகேவா? உங்களுக்கு ஆல்ரெடி போர்ட் மாஸ் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போர்ட் மாஸ்னால் ஃபஸ்ட்டு பி ஃபார் ப்ராக்கெட். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை தான் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டிவிஷன், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஃபஸ்ட்டு என்னது ப்ராக்கெட் இருக்கா, அப்போ இதை தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர் அப்படியே ரைட் பண்ணிக்கிறேன். 1/2 ப்ளஸ் ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணணும். இதுக்கு என்னன்னு எல்சிஎம் ரைட் பண்ண கண்டுபிடிக்கல, அப்படி இல்லைன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ 3 5s are 15. சென்டரில் மைனஸ் போடுங்க. 2 2s are 4. நெக்ஸ்ட்டு 2 5s are 10 அப்படியே எழுதுங்க. நெக்ஸ்ட்டு டிவைட் 3/10 into 3. நான் கொடுத்துருக்குறது அப்படியே தான் ரைட் பண்ணிங்க. இந்த பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத மட்டும் கிராஸ் மல்டிபிள் பண்ணி ரைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அதை வந்து சால்வ் பண்ணலாம். 1/2 15ல் 4 மைனஸ் பண்ணால் இல்லைன்னா வரும் 11/10. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த டிவைடை இன்ட்டாக மாற்ற போகிறேன். அதனால இந்த ஃப்ராக்ஷன் வந்து ரெசிப்ரோக்கலாக மாறிடும். ஸோ 10/3 into 3. 3 ஒரே ஒரு நம்பர் இருக்கனால கீழே நம்ம 1 இருக்குன்னா கன்சிடர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். எல்லாமே இது மல்டிபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம், நம்ம ப்ராக்கெட்டில் இருக்க சால்வ் பண்ணிட்டோம். அதுக்கு ஃபுல்லாக இது ஃபுல்லாக மல்டிபிளில் இருக்குது. மல்டிபிளுக்கு அடுத்து தான் நம்ம என்ன பண்ணணும், அடிஷனுக்கு போகணும். ஸோ இந்த 1/2 அப்படியே ரைட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இப்போ இந்த 10 சேமாக இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே 3 சேமாக இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் என்ன இருக்குது, மேலே 11, கீழே எதுவுமே இந்த எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. 11 மட்டும்தான் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ என்னென்னா இந்த இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 11க்கும் 12க்கு இருக்கிற ரேஷனல் நம்பர் கேட்குறாங்க. அப்போனா இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதை டெசிமல் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா தான் நம்ம என்ன பண்ண முடியும், பிட்வீனில் இருக்கிற நம்பர்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ 1/2க்கு நான் டெசிமல் எப்படி கண்டுபிடிக்கணும், மேலே இருக்க நம்பரை உள்ளே ரைட் பண்ணணும், கீழே இருக்கிறத வெளியே ரைட் பண்ணணும். ஸோ 2 டேபிள் 1 வராது, நல்ல 0 போட்டு இங்கே ஒரு 0 போட்டு பாயிண்ட் வச்சுக்கணும். 2 டேபிள் 10 வந்து 5 டைம்ஸ் வரும். ஸோ இப்போனா இதுக்கு டெசிமல் ஃபார்ம் என்ன வருது, 0.5 ப்ளஸ் அந்த 11 அப்படியே ரைட் பண்ணுங்கள். சரியா? சரி, இது ரெண்டும் ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஹோல் நம்பரை எடுத்து 11 எழுதிட்டு இங்கே டாட் வச்சு 0 எழுதிக்கணும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 0.5வா, இந்த 5 ரைட் பண்ணிவிட்டு இங்கே 0.0 இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் சைட்லேருந்து அதாவது ரைட் சைட்லேருந்து ரைட் பண்ண ஆரம்பிக்கணும். இல்லைன்னா நீங்கள் இந்த சைட்லேருந்து ரைட் பண்ணிட்டீங்கன்னா ராங் ஆயிடும். ஹோல் நம்பரை வந்து எப்போவுமே ஹோல் நம்பர் எழுதி பாயிண்ட் வச்சு 0 போட்டுக்கோங்க. டெசிமல் நம்பரை வந்து இங்கே பேக் சைட்லேருந்து ரைட் பண்ணுங்கள். 5 இங்கே 0. நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணுங்கள். என்ன வருது, 0 + 5 5, 11 + 0 11. ஸோ ஆன்சர் இஸ் 11.5. அப்போனா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஷோ தட் இட் இஸ் அ ரேஷனல் நம்பரா? எஸ், இட் இஸ் அ ரேஷனல் நம்பர். எஸ், இட் இஸ் அ ரேஷனல் நம்பர். அதாவது 11க்கும் 12க்கு பிட்வீனில் என்ன நம்பர் இருக்கு, நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 11.5. ஓகேவா? அதாவது 11க்கும் 12க்கு இடையில பிட்வீனில் இருக்க ரேஷனல் நம்பர் என்ன, 11.5. ஸோ இட் இஸ் அ ரேஷனல் நம்பர். நல்ல கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சிம்பிளிஃபை, இது ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க நிறையா. அதாவது மல்டிபிள் இருக்குது, டிவிஷன் இருக்குது, மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, ப்ராக்கெட் இருக்குது. இப்படி இருக்க நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். அதனால என்ன பண்ணணும், போர்ட் மாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரியா? அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நான் சால்வ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் அப்படியே சால்வ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த டிவிஷனை இன்ட்டுவாக மாற்றி இது ரெசிப்ரோக்கலாக மாற்றிருக்கேன். நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ணியிருக்கேன். இப்போ 10 சேமாக இருக்கா, 3 சேமாக இருக்குது, எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. பேலன்ஸ் 11 மட்டும்தான் இருக்குது. இந்த பிட்வீனில் இருக்கிற நம்பர் கேட்கறதுனால இதுக்கு மட்டும் நான் டெசிமல் ஃபார்ம் கண்டுபிடிச்சா 0.5 வருது. இது ரெண்டே ஆட் பண்ணால் 11.5. ஸோ 11க்கும் 12க்கு பிட்வீனில் இருக்கிற ரேஷனல் நம்பர் 11.5.
அவ்வளோதான். இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் 9th சம் போகலாம்.